ஏன் அவரோட காசு 400 கோடி இருக்குல்ல, எடுத்து கொடுக்க வேண்டியது தானே? ஓரளவுக்கு மேல என்னத்த செய்ய போறோம்? அந்த 400 கோடி எடுத்து கொடுக்கலாம். நம்மளுக்கு தான் பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல, அம்மா அப்பாவே வேற இடத்துல தான் இருக்காங்க. பனையூர் பங்களா மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் கொடுக்க வேண்டியது தானே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்க? இவ்வளவு வருஷமா குருவி சுறான்னு நடிச்சிட்டு இருந்தாரா? அப்ப தெரியலையா? தெரியுது, அவரு தாங்க கோமால இருந்திருக்காரு. ஏன்னா என் பெரியப்பா ஒரு மேடையிலயும் ஏறி சொன்னாரு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அப்பெல்லாம் சிஎம்க்கு கோமால இருந்திருக்காருங்க. நீங்க கேள்வி கேட்கறது இருக்கட்டும். ஆனா நீங்க கேள்வி வந்து யாரை பார்த்து நீங்க கேட்கணும்? இதுக்கு முன்னாடி நீங்க கோமால இருந்தீங்களா? இல்ல நீங்க சொன்னீங்க வந்து கோமால இருந்தீங்களான்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை கேட்குறீங்களே. இந்த ஒரு மாசமா தான் நீங்க முழிச்சுக்கிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சி நடந்தது, அப்ப கேட்க வேண்டியதானே? என்ன பண்ணீங்க? தமிழ்நாடு ஏன் இவ்வளவு கடன்ல இருக்கு? நிதிலாம் ஏன் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க வேண்டியதானே? என்னன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. 4000 கோடி வந்து மழைநீர் வடிகால் வாரியத்துக்கு வந்து செலவு பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து 90 கோடி மட்டும்தான் கணக்கு காமிச்சிருக்காங்க. மீதி எங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு இன்னும் பதிலே வரல டிஎம்கேல. அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு அதெல்லாம் வச்சு நீங்க டிஎம்கே ஆச்சு நீங்க கேள்வி கேட்கலாமே. ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசாகி அவரை வந்து ரொம்ப இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க. அது மாதிரி என்னன்னா வந்து பிச்சை கேட்கறாரா? அவர் பிச்சைலாம் கேட்கலையே. பிச்சை கேட்கறாரு சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாடு வந்து கடன்ல இருக்கு, பிச்சை போடுங்கன்னு அவர் கேட்டார் அவங்கள? இல்ல எந்த மேடையிலாவது இந்த மாதிரி கடன்ல இருக்கு, உங்களால முடிஞ்சதா நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டனா வந்து கையேந்தி பிச்சை கேட்டாரு எங்க அண்ணன்? இல்லையே. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்ட யாரும் பணம் கொடுக்கல. ஏன்னா அவங்க கிட்ட பணம் போனா என்ன ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் வாண்டடா வந்து நம்ம தளபதி அவர்கள் விஜயன் அவர்கள் வந்து பதவி ஏற்ற பிறகு வாண்டடா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல எந்த தப்பும் கிடையாது. சரியா? அவர் வந்து பிச்சை எடுக்காதீங்க அப்படின்லாம் நீங்க சொல்லாதீங்க. அவர் ஒன்றும் பிச்சை கேட்கல. அதே மாதிரி நீங்க கொடுங்கன்னு எங்கேயும் போய் கதறல. நீங்க தான் திரள்நிதி பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த திரள்நிதி பிச்சை எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? அடுத்த தடவை வந்து அந்த செலவு பண்ணாம இருந்தா அடுத்த தடவை உங்க அண்ணன் வந்தா அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு கடனை அடைக்க யூஸ் பண்ணுங்க நீங்க. சரியா? ஒருத்தர் வந்து 5 வருஷமா என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் மறந்துட்டு வந்த ஒரு மாசத்துல இதை பண்ணல அதை பண்ணு குறை சொல்றீங்களே. உங்களை மாதிரி ஆளுங்களால தாங்க மத்தவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆமா அப்படித்தானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது. இந்த ஒரு மாசத்துல எவ்வளவு மாற்றம் நடந்திருக்கு அது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சு வந்து நீங்க பெரிய பக்கம் சப்போர்ட் பண்ற, சித்த பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணுங்க. ஆனா வந்து பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லாதீங்க. சரியா?